ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு கம்ப்யூட்டருக்கு வந்து நெட்வொர்க்கிங் வந்து எப்படி பண்ணுறது, ஒரு லேப்டாப்பில் இருக்கிற டேட்டா வந்துட்டு இன்னொரு லேப்டாப்புக்கு வந்து ஒரே ஒரு லேண்ட் கேபிள் மூலிமா எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுவும் வந்து ஸ்பீடாக வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டா வந்துட்டு இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து 3 விதமான பர்மிஷன் வந்து கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் பர்மிஷன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோல்டர் பர்மிஷன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேரிங் பர்மிஷன். இந்த 3மே நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற டேட்டா வந்து நீங்கள் இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் வந்துட்டு இதுதான் வந்து கம்ப்யூட்டர் 1. இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நெட்வொர்க் ப்ளேஸ் போயிடுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுறேன். இப்போ இதில் வந்துட்டு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஈத்தர்நெட் இருக்கும், இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்துட்டு இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபி வெர்ஷன் 4 இருக்குல்ல, இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுறேன். இதில் வந்துட்டு நீங்கள் ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணிடுங்க. அதாவது எந்த கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் ஷேரிங் பண்ணிடுறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு இந்த கம்ப்யூட்டரில் நான் வந்து 500 GB டேட்டா வந்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற டேட்டா வந்து நான் வந்து இன்னொரு லேப்டாப்புக்கோ இல்லாட்டி வந்து டெஸ்க்டாப்புக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த செட்டிங்ஸ் வந்து நான் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்துட்டு நான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். 192.168.1.1 கொடுத்துட்றேன். கீழே வந்து சப்நெட் மாஸ்க் வந்து ஜஸ்ட் நீங்கள் மவுஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்வே வந்துட்டு 192.168.1.2ன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து கம்ப்யூட்டர் 1. அதாவது எந்த கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கம்ப்யூட்டரில் நான் வந்து ஜஸ்ட் வந்து ஐபி அட்ரஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். லேண்ட் கேபிள் வந்து எதுவுமே கொடுக்க கிடையாது. இங்கே பாருங்கள், இன்டூ மார்க்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய்ட்டு ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த ஃபோல்டர், அதாவது எந்த ட்ரைவை நீங்கள் வந்து ஷேரிங் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஃபோல்டர் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 GB 1 TB 2 TB இருக்குன்னா நீங்கள் வந்து இதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு இந்த ஃபோல்டரை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுறேன். இதில் வந்துட்டு இந்த ஷேரிங் இருக்குல்ல, இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து நெட்வொர்க் பாத்துன்னு இருக்குல்ல, இதை தான் நான் வந்து ஷேரிங் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த ஷேரிங் ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே அட்மின் இருக்குல்ல, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதாவது இந்த கம்ப்யூட்டருக்கு நான் வந்து என்ன யூசர் நேம் வந்து கொடுத்துருக்கணும் அது வந்து இங்கே காட்டும். அதை வந்து நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டார்ட்டில் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அட்மின், அதாவது ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து இங்கே காட்டுது. சப்போஸ் வந்து நான் வந்து மல்டிபிள் யூசர் வந்து மல்டிபிள் அட்மினோ யூஸரோ க்ரியேட் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து இங்கே வரிசையாக காட்டும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஷேரிங் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஷேர் ஆகிடுச்சு. இப்போ வந்து டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்வான்ஸ் ஷேரிங்கில் போயிட்டு அதேமாதிரி ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஷேரிங் ஃபோல்டரில் போயிட்டு அதுக்கு வந்து என்ன நேம் வந்து கொடுத்துறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே உங்களுக்கு காட்டிடும். இப்போ அதே மாதிரியே உங்கள் ஃபோல்டர் வந்து எத்தனை பேர் காட்டணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து 20 பேர் பார்க்கலாம் அப்படிங்கிறத காட்டுது. அது தேவையில்லை, வேணால் நீங்கள் வந்து 1 கொடுத்துக்கோங்க. இப்போ பர்மிஷன்ஸில் போயிட்டு நான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து ஷேரிங் பர்மிஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டிக்கு வரேன். செக்யூரிட்டியில் போயிட்டு கீழே வந்து இந்த குரூப் ஆர் யூசர் நேம் இருக்குல்ல, இங்கே வந்து இந்த எடிட் ஆப்ஷன் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த ஆட் இருக்குல்ல, இங்கே வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு அட்வான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைன் நவ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் கீபோர்டு வந்துட்டு ஈயை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதாவது எவ்ரி ஒன்னை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து எவ்ரி ஒன்னை வந்து எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு செக்யூரிட்டியில் போய்ட்டு நான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு இது முடிஞ்சிருச்சு. அதாவது ஷேரிங் பர்மிஷன் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி பர்மிஷன் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது நெட்வொர்க் பர்மிஷன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து ஷேரிங் பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு செக்யூரிட்டி பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெட்வொர்க் பர்மிஷன் வந்து கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் பாரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 கம்ப்யூட்டர் வந்து இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி பூமி மாதிரி இருக்கும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நெட்வொர்க் அண்டு இன்டர்நெட் செட்டிங்ஸை இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு ஈத்தர்நெட்டை இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த சேஞ்ச் அட்வான்ஸ்டு அண்டு ஷேரிங் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.
இப்போ இதில் வந்துட்டு இந்த ப்ரைவேட் இருக்குல்ல, இந்த ஏரோ வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்ப இது வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி தான் ஃபைல் அண்ட் ஷேரிங் அதேமாதிரி ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து கெஸ்ட்டையும் கிளிக் பண்ணிடுறேன், அதுலேயும் வந்துட்டு நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைல் ஷேரிங் நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல் நெட்வொர்க் வந்துடுறேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த பப்ளிக் ஃபோல்டர் ஷேரிங் இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் ஆன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்டை நான் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எஸ் கேட்கும். ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட்டர் 1ல் வந்துட்டு உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் 2ல் வந்து பார்க்கலாம். நான் வந்து லேண்ட் கேபிளை வந்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர் 1ல் வந்துட்டு போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு என்னுடைய கம்ப்யூட்டர் 2 வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து சைபர் டென்னிஸை காட்டுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து அதையும் காட்டுறேன். இதுதான் வந்துட்டு என்னுடைய செகண்ட் கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் 1, இது வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் 2. நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு இதில் வந்து ஐபி அட்ரஸ் வந்து போட்டுட்டேன். நான் ஐபி அட்ரஸ் போட்டால் தான் எனக்கு வந்து ரிமோட்டில் வந்து நான் வந்து எடுக்க முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சைபர் டென்னிஸாக நான் வந்து காட்ட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் 1ல் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஐபி அட்ரஸ் வந்து இப்படி கொடுத்தீங்களோ அதேமாதிரியே கம்ப்யூட்டர் 2லேயும் போய் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் வச்சுருக்கிற லேண்ட் கேபிள், அதாவது வந்துட்டு அந்த லேண்ட் கேபிள் வந்துட்டு 1 மீட்டர் 2 மீட்டர் 4 மீட்டர் 5 மீட்டருங்கிறது நிறையா சைஸில் வந்து கிடைக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் கேபிள், ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த கேபிள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் 1ல் வந்து எப்படி வந்து ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்தீங்களோ அதே மாதிரியே இப்போ நீங்கள் வச்சுருக்கிற லேண்ட் கேபிளை வந்துட்டு கம்ப்யூட்டர் 1ல் வந்து போட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எண்டை வந்து நீங்கள் இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் 1ல் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரியே கம்ப்யூட்டர் 2லேயும் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நான் வந்து சைபர் டென்னிஸை உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர் 1, அதாவது கம்ப்யூட்டர் 1ல் வந்து நான் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் 2. இதில் வந்து நான் வந்து எந்த விதமான செட்டிங்ஸ் வந்து நான் வந்து எதுவுமே நான் வந்து பண்ண கிடையாது. நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர் 2ல் வந்து நான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். அதேமாதிரி நெட்வொர்க் ப்ளஸை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இதில் வந்துட்டு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஈத்தர்நெட்டில் போயிருங்க. இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் வந்துட்டு ஐபி வெர்ஷன் 4 செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்கு. இதில் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துட்டேன், அதாவது கம்ப்யூட்டர் 2ல். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் 1ல் வந்துட்டு 192.168.1.1 கொடுத்துருக்கேன். இதில் வந்து 1.2 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப்நெட் மாஸ்க் வந்து அதே எடுத்துக்கும். அதேமாரி கேட்டில் வந்து இதில் வந்துட்டு கேட்வே பார்த்திங்கன்னா 1.2 கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு கேட்வே வந்து 1 கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்து தெரியுதுன்னா இதனுடைய ஐபி அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இதனுடைய ஐபி அட்ரஸ் வந்து 1, இங்கே வந்துட்டு கேட்வேக்கு வந்து நான் வந்து 1 கொடுத்துட்டேன். அதேமாதிரி என்னோடய கம்ப்யூட்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி கேட்வேல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஐபி அட்ரஸ் வந்து மேலே போயிடுச்சு, இந்த ஐபி அட்ரஸ் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து 2 கம்ப்யூட்டருக்குமே எனக்கு வந்து இப்போ ஷேரிங் வந்து இருக்குது, அதேமாதிரி கம்யூனிகேஷன் வந்து இருக்குது. ஓகே, இன்னும் வேணால் நீங்கள் ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் பிங்க் பண்ணி பார்க்கலாம். அதாவது நான் கம்ப்யூட்டர் 2ல் வந்து போயிட்டு நான் வந்து பிங்க் பண்ணி பாட்டுறேன். சிஎம்டின்னு கொடுத்துட்டு நான் வந்து பிங்க் பண்ணியே காட்டுறேன். பிங்க்குங்கிறது இந்த நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து ஷேரிங் எடுக்கிறீங்களோ அந்த ஐபி அட்ரஸை கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கா, இல்லாட்டி வந்து ஏதோ ப்ராப்ளமா, இல்லாட்டி ஏதாவது டேட்டா லாஸ் வருதா அப்படிங்கிறது இந்த
ரிப்ளே வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா எந்த கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் பிங்க் பண்ணுறீங்களோ அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துட்டு இந்த மாதிரி 1 ms வந்து கரெக்டாக ஓடிட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய லேன் கேபிள் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய லேன் போர்ட் வந்து கரெக்டாக இருக்குதுங்கிற அர்த்தம். சப்போஸ் இதில் வந்துட்டு இந்த 1 msக்கு பதிலாக 20, 40, 50 இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து 200 இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதாவது வந்து உங்கள் கேபிள் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிற டேட்டா வந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்லோவாக இருக்கும். இல்லாட்டி வந்து இடையில வந்து கட் ஆகிரும், மறுபடியும் வந்து அதே வந்து ரீகனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது இருக்கிறதுக்கு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 1 ms வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னுடைய கம்ப்யூட்டர் 2ல் வந்து நான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து போட்டுட்டேன். பிங் போட்டு நான் வந்து நெட்வொர்க் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன். கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் இதில் வந்து போடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஷேரிங் பண்ண ஃபைலை வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் 2ல் வந்து எப்படி எடுத்து பார்க்குறதுனா உங்களுடைய சர்ச்சில் போயிருங்க. கம்ப்யூட்டர் 2ல் போயிட்டு ரன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய ரன் கமாண்டில் போயிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டர் 1ஓட ஐபி அட்ரஸை கொடுங்க. அதாவது இதுதான் வந்துட்டு என்னுடைய கம்ப்யூட்டர் 1. இங்கே வந்துட்டு நான் வந்து // கொடுத்துட்டு 192.168.1.1 கொடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எனக்கு கேட்குது. அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர் 1ல் வந்துட்டு நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. அதாவது இங்கே வந்து நான் காட்டுறேன். இது வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் 1, இதை வந்து விட்டுருங்க. இது வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் 2. இப்போ ஸ்டார்ட்டில் வந்துட்டு இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள், அட்மின், அதை வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். அதாவது கம்ப்யூட்டர் 1 கொடுத்துட்டு நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து இங்கே ஷேரிங் ஃபைல், அதாவது இங்கே எனக்கு காட்டிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டேன். அதாவது இந்த ஃபோல்டர் நான் வந்து ஷேரிங் கொடுத்தல 6.48 GB இருக்குது. 6.48 GB. இப்போ இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு வந்து டோட்டலாக வந்து எனக்கு காப்பி ஆயிடுச்சு. அதாவது கம்ப்யூட்டர் 2ல் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அதேமாதிரி 6.48 GB வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். 2 கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படி வந்து லேன் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஷேரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.